தோற்றுவித்த வெற்றினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அவர் அதை எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர் தழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். டச் மீ அண்ட் see for yourselves. என்னை தொட்டு பாருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் சகோதர சகோதரி என்பான பிள்ளைகள் என்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, Jesus was not a dead memory but a living presence. இயேசு ஒரு இறந்த நினைவு அல்ல, மாறாக உயிருள்ள பிரசன்னம், சன்னிதானம். உயிர்த்த கடவுள், வாழுகின்ற தெய்வம், அவருடைய பிரசன்னத்தின் முன்னால் நாம் இப்பொழுது இருக்கிறோம். நற்கருணை அவருடைய வாழுகின்ற பிரசன்னத்தை காட்டுகிறது. ஆகவே நம் கடவுள் வாழும் தெய்வம், வாழுகின்ற கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல, இறந்த கடவுள் அல்ல. அத்தகைய ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதுதான் இயேசுவினுடைய உயிர்ப்பு. What seems to be a tragic end is often a glorious beginning. What seems to be an unbearable cross is often incomparable blessing. சோகமான முடிவாக தோன்றுவது அடிக்கடி ஓர் மகிமையான துவக்கமாக அமைகிறது. தாங்கிக் கொள்ள முடியாத சிலுவையாக தோன்றுவது ஒப்பற்ற ஆசீர்வாதமாக அமைகிறது. ஒரு வயதான குருவானவர், அவர் எப்பொழுதும் ஆஸ்மா நோயினால் துன்பப்படுவார். மூச்சு வாங்கி கொண்டிருக்கும், இருமல் இருந்து கொண்டிருக்கும். ஆஸ்பிரேட்டர் என்று சொல்லக்கூடிய வாயிலே அந்த பஃப் மருந்து அடித்து அவ்வப்பொழுது ஆசுவாசப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் ஒரு முறை 2 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ஒரு பலத்த விபத்துக்கு உள்ளானார். ஏறக்குறைய ஒரு 60 வயதை கடந்தவர். ஆகவே அந்த விபத்து அவருக்கு ஒரு முடிவை கொடுத்தது போல இருந்தது.
ஆனால் அவர் குணம் பெற்றார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உடைந்த எலும்புகள் ஒன்றாக்கப்பட்டு சரியானார். இந்த உடைந்த எலும்புகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுதும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டதனுடைய பலனாக இந்த ஆஸ்மா நோய் காணாமல் போனது. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இத்தனை காலம் என்னை வருத்திய இந்த ஆஸ்மா இப்பொழுது எனக்கு இல்லை. அதுதான் சோகமான முடிவாக தோன்றுவது அடிக்கடி ஒரு மகிமையான துவக்கமாக அமைகிறது. கடவுளே, ஏன் எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்கின்றாய் என்று பல சமயங்களில் நாம் அங்கலாய்க்கலாம். அவைகளின் வழியாக நாம் இன்னும் தூய்மையாக்கப்படுகின்றோம். எப்படி தங்கம் நெருப்பில் புடமிடப்பட்டு பத்தரை மாற்று தங்கமாக மாறுகிறதோ அப்படி ஒரு ஞானியிடம் ஒருவர் வந்து கேட்டார், வாழ்க்கையினுடைய துன்பங்களை எப்படி தாங்கிக் கொள்வது? வாசற்படியில் ஒரு சாக்கு போட்டிருக்கிறேன், கால் மிதித்து தூசியை தட்டி துடைத்து விட்டு வருவதற்கு. அதில் என்ன எழுதியிருக்கிறது பார்த்துட்டு வாங்க அப்படின்னா. நான் ஒன்று கேட்குறேன், இவர் என்னவோ சொல்கிறாரு. இந்த சாக்கில் எழுதப்பட்டிருக்கிறது, கல், குருணை, உமி நீக்கப்பட்ட சுத்தமான அரிசி. அந்த சாக்கில் அந்த அரிசி இருந்தது. இப்பொழுது அந்த சாக்கு வாசற்படியில் இருந்து வருவோர் போவோரின் கால்களை துடைக்கிறது. அந்த சாக்கில் இருந்த அரிசி எப்படிப்பட்ட அரிசி? இவைகள் எல்லாம் நீக்கப்பட்டது. அதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் பல விதமான குறைபாடுகளை களைந்து உன்னை புடமிடுகிறது. இயேசுவினுடைய சிலுவை பாடுகள் உடைய மகிமையான உயிர்ப்புக்கு அச்சாரம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் இல்லை என்றால் உயிர்ப்பு இல்லை. பெரிய வெள்ளிக்கிழமை இல்லை என்றால் பெரிய சனிக்கிழமை இல்லை. ஆகவேதான் எல்லா இடங்களிலும் நாம் சிலுவை சின்னத்தை மையமாக வைத்திருக்கிறோமே தவிர உயிர்த்த கிறிஸ்துவினுடைய படத்தையோ சுரூபத்தையோ நாம் மையமாக வைத்திருப்பது கிடையாது. பீடத்தில் சரி எங்கு பார்த்தாலும் சிலுவை சின்னம். அதைத்தான் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று திருச்சிலுவை மரம் இதோ இதிலே தான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம். திருச்சிலுவை மரம், அந்த மரம் புனிதமானது இயேசுவினுடைய பலியினால், இயேசு அதில் தொங்கியதால். மரத்தால் வந்த தீங்கை மரத்தால் நீக்க அன்றே முடிவு செய்தீர். ஓ ஃபெலிக்ஸ் குல்பா, ஓ பாக்கியமான குற்றமே, இந்த மீட்பரை பெற்றுவதற்காக அந்த குற்றம் தேவைப்பட்டது என்றெல்லாம் நாம் பாஸ்கா புகழறையில் பாடி மகிழ்ச்சியோடு துதித்தோம். The way to glory is the cross. சிலுவையே மகிமைக்கு வழி. If we live in this world like Jesus, we will be wounded too. Jesus' way of life goes against the grain. இயேசுவை போல் இவ்வுலகில் வாழ்ந்தால் நாமும் காயமடைவோம். கோதுமை மணி மடிந்து பலனளிக்க இயேசுவின் வாழ்வு மடிந்து மனமாகிறது. பலன் கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பவைகள் எல்லாம் தங்களை இழக்கின்றன. சந்தனம் அரைக்க அரைக்க மனம், சாம்பிராணி அது நெருப்பிலே அனலிட அது புகையை கக்கும் பொழுது மனம். இவ்வாறு இவைகள் எல்லாம் தங்களை அழித்து கொண்டு நல்லவைகளை தருகிறது. இன்னும் ஒரு படி மேலே போனால் சந்தன மரம் தன்னை வெட்டுபவரின் கோடாளிக்கும் மனம் தருகிறது. ஐயோ என்னை வெட்டுகிறான் என்று அது மனத்தை சுருக்கி கொள்வது அல்ல. இந்த முள்ளம்பன்றி இருக்கிறதே, தன்னை அடிக்க வந்தால் அது உடனே தன்னுடைய முற்களை விரித்து கொள்ளும், ஆபத்திலிருந்து காக்க, எதிரிகளை தாக்க. இவைகளெல்லாம் தற்காப்புக்காக மிருகங்கள் செய்கின்றவை. ஆனால் பாருங்கள், சந்தன மரம் தன்னை வெட்டுபவனுக்கு மனத்தை கொடுக்கிறது. இவைகளெல்லாம் அவர்களுடைய இயல்பான குணம். மனிதனுக்கும் அப்படிப்பட்ட நல்லவைகள் குணமாக இயேசுவை போல் அந்த தியாகம், இயேசுவை போல அந்த தாராளம், இயேசுவை போல பிறருக்கு உதவுகின்ற தன்மை வேண்டும்.
The true recognition of Jesus enables us to be his witnesses here on earth, and we become Jesus alive in the world. இயேசுவை பற்றிய உண்மையான அறிந்து கொள்ளல் நம்மை அவரின் சாட்சிகளாக ஊக்குவிக்க உயிருள்ள இயேசுவாக இவ்வுலகில் மாறுகிறோம். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது நாம் இயேசுவாக மாறுகிறோம். கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிரென பண்டும் இன்றும் என்பால் நின்று உணர்த்திடும் அண்டனே, உனக்கு ஓர் 16,000 தெண்டன் என் பொய்மை தீர்த்திடல் வேண்டுமே என்று தாயுமானவர். அண்டனே என்றால் என்னை ஆள்பவன். இந்த காலத்தில் கொத்தடிமைகளாக வாழ்ந்தவர்கள் தங்களுடைய எஜமானை அண்டனே என்று அழைப்பார்கள். அவர்களுக்கு பேர் பண்டு, பணிந்து வேலை செய்யக்கூடிய அடிமைகள் பண்டு. ஆகவே கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிரென பண்டும் இன்றும் என்பால் நின்று உணர்த்திடும். நான் பார்க்கிறேன், அடிமையான என் கண்களுக்கு உன் கதிரை, உன் வெளிச்சத்தை காட்டும் அண்டனே. என் ஆண்டவரே, உனக்கு 16,000 தெண்டன். எத்தனை முறை உனக்கு தோப்புக்கரணம் போட போகிறேன்? 16,000. என் பொய்மை நீ தீர்த்திடல் வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய பொய்மை, என்னிடம் இருக்கக்கூடிய மாயை, என்னிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இவைகளை தீர்த்திடும் ஆண்டவரே. To go fully into everything we do and say and think, we have to learn to tie into everything. Then we will know something about resurrection. நினைவு, சொல், செயலில் முழுமையாக ஈடுபட எல்லாவற்றுக்கும் மறிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உயிர்ப்பை பற்றி சிறிதாகிலும் நாம் அறிவோம். ஒரு சில காரியங்களில் நாம் மூழ்கி செய்யும் போது ஊன், உறக்கம் இவைகளை மறக்கிறோம். சாப்பாடு, தூக்கம் இவைகளை எல்லாம் களைந்து அந்த காரியமே கருமமே கண்ணாயினார் என்பதை போல அந்த காரியம் முடிந்ததும் தான் நாம் மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு வருகின்றோம். அதுபோன்று உயிர்ப்பை பெற நம்மையே நாம் மறந்து துறந்து இயேசுவுக்காக தியாகத்தோடு அர்ப்பணித்தல் வேண்டும். Peace is a name and a substantial thing emanating from God. He is our peace. Ephesians 2:14. அமைதி என்பது இறைவனிடமிருந்து வருவது, அவரே நம் அமைதி. இப்பொழுது ஒரு சில ஆங்கில பாடல்களினுடைய வார்த்தைகளை தான் செபமாக இறுதி கருத்தாக கொடுத்து வருகின்றேன். Deep calls to deep, and my soul finds no resting place. But him, he is my God. The yearnings of my heart, his touch can still, and each rare moment that I have felt his presence, I shall remember and forever cherish. ஆழம் ஆழத்தை ஈர்க்கிறது. ஆண்டவரே, என் இளைப்பாறுதல், அவரே என் கடவுள். அவரை அடையும் வரை எனக்கு அமைதியில்லை. அவர் தொட்டால் என் இதய ஏக்கங்கள் தொலையும். அவரை உணர்ந்த நேரங்களை என் வாழ்வின் அரிய செல்வங்களாக போற்றுகிறேன். கட்டவிழ்த்து போகவிடும் ஆண்டவரே, எம் பாவ கட்டுகளை அவிழ்த்துவிடும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். இதயம் நிறைந்த காணிக்கை இலையே நான் அளிக்கின்றேன். அழகு பொழியும் படைப்புகள் அனைத்தையும் நான் தருகின்றேன். இதயம் நிறைந்த காணிக்கை. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.